வெள்ளையங்கிரி மலை மாதிரி 7 மலையாக இருந்தாலும் சரி, இல்லை ஒரே மலையாக சின்ன மலையாக இருந்தாலும் சரி, ஒவ்வொரு மலையும் ஒவ்வொரு மாதிரி. இதை நான் ஏன் சொல்கிறேன்னா, இத்தனை வருஷத்தில் வெள்ளையங்கிரி மலை ஏறும்போது 30 பேர் இறந்துருக்காங்க. அதே மாதிரி தான் 2 மாதத்துக்கு முன்னாடி இந்த மலை ஏறும்போதும் ஒரு பையன் 21 வயசு பையன் தான் இறந்துட்டாங்க. ஏன்னு தெரில, மூச்சு திணறலாகி ஏதோ ஒரு விஷயத்தினால இறந்துருக்காங்க. நீங்களும் ஒவ்வொரு மலை ஏறதுக்கு முன்னாடியும் உங்கள் உடம்ப தயார்படுத்திக்கிங்க. வாக்கிங் போயோ இல்லை ஜாகிங் போயோ அதுக்கேற்ற மாதிரி உடம்ப வச்சுட்டு நல்லா ஹெல்த்தியாக சாப்பிட்டுட்டு அது மாதிரி நீங்கள் ட்ரெக்கிங் போய்க்கணும். அதான் உங்கள் உடம்புக்கு நல்லது. அதான் நான் வீடியோ ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடியே நான் உங்கள்கிட்ட சொல்லிட்டேன். ஏன் சொல்லணும்னா, நானும் மற்ற மலை மாதிரி தான் இதையும் நினச்சேன். ஆனால் இது கொஞ்சம் டிஃபிகல்ட்டாகவே இருக்குது. நார்மலாகவே படிக்கட்டாக இருந்தாலும் அந்த படிக்கட்டு ஸ்லோப்பாக இருந்துச்சு, நல்ல மட்டமாக இல்லாமல் ஸ்லோப்பாக இருந்தனால எங்களுக்கு ஏற கஷ்டமாக இருந்துச்சு, ரொம்பவே மூச்சு வாங்கினுச்சு. ஸோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் ரெஸ்ட் எடுத்துகிட்டே மலையேறலாம், அதான் உங்களுக்கும் நல்லது. ஸோ அது மாதிரி நீங்கள் ட்ரெயின் பண்ணிக்கிங்க உங்கள் உடம்பையும். சரி, இப்போ நாங்கள் அந்த மலையை எப்படி ஏறணுங்கிறவங்க காமிக்கிறேன். இது எங்கே இருக்குது எல்லாத்தையும் தெளிவாக சொல்கிறேன், வாங்க போகலாம். எப்போதும் போல் நாங்கள் ட்ராவலை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி நாங்கள் சாமி கும்பிட்டு ட்ராவலை ஸ்டார்ட் பண்ணியாச்சு. கம்மியான பேர் எக்ஸ்ப்ளோர் பண்ண இந்த மலையை தான் நீங்கள் நம்ம பார்க்க போகிறோம். அதுதான் ஐயர் மலை. ஸோ வாங்க இனிமேல் எப்படி இருக்க போகுங்கிறத பார்க்கலாம். இப்போ நம்ம ஐயர் மலையோட என்ட்ரன்ஸில் இருக்கோம். இதுதான் அந்த என்ட்ரன்ஸு. இங்கே நீங்கள் பூ மாலை இதெல்லாம் வாங்குற மாதிரி இருந்துச்சுன்னா இங்கே வாங்கிட்டு இங்கேருந்து நம்ம என்ட்ரு ஆக வேண்டியதுதான். திருச்சிக்கும் கரூருக்கும் நடுவில் உள்ள குளித்தலைங்கிற ஊரில் தான் இந்த ஐயர் மலை இருக்குது. நீங்கள் இங்கே ரோப் வழியாகவும் போகலாம், இல்லை நீங்கள் ட்ரெக் பண்ணி போகணுன்னா ட்ரெக் பண்ணி நீங்கள் போகலாம். 9:30 தான் நட திறப்பாங்க. இங்கே ஆஞ்சநேயர்கிட்ட தான் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணுமா, எல்லாத்தையும் பிடிங்கிட்டு போயிட்டு வரான். ஆமாம், மொத்தம் இந்த மலையில் 1017 படி இருக்கான். ஆமா, இது சூப்பரா இருக்குல்ல. தியானம் பண்றது ஏத்தாப்புலே இந்த பாறை இடையில சூப்பரா செட் பண்ணி வச்சிருக்காங்க. பாதமா வரைஞ்சிருக்காங்க. இங்கெல்லாம் என்ட்ரன்ஸ் இதுதான். இங்கே தான் நம்ம இந்த மலையை ஏறி ஆகணும். 1017 படியை இங்கே தான் ஸ்டார்ட் பண்ணி ஆகணும். ஃபஸ்ட்டு எடுத்தோடனே நமக்கு இங்கே இந்த பாறை வருது. இந்த பாறை கீழே ஒரு சாமி இருக்காங்க. இவங்களை கும்பிட்டுட்டு இங்கே நம்ம ஐயர் மலை ஏற ஸ்டார்ட் பண்ண வேண்டியதான். அங்கே மேலே போட்டிருக்காங்க. இதுதான் இந்த சகுன குன்று பார்த்தீங்களா. மேலே போய் அதை எப்படி கரெக்டாக செதுக்கினாங்கன்னு தெரில, அது மட்டும் நல்லா இருக்கு பார்க்க. ஓகே, போகலாம். இது குளித்தலை. ரோப்பு இந்த இருக்கு. இந்த ரோப்பு, இந்த ரோப்லயும் போலாமா. அந்த ரோப் வந்து 8:30 தான் ஓபன் பண்ணுவாங்களாம். 43 தான் இங்க ஃபர்ஸ்ட் அபிஷேகம் நடந்திருக்கு. அதுக்கான கல்வெட்டு தான் இது. ஸோ இதை ஒரு 2வது ஆட்சியில் பார்த்துட்டு இருக்கோம். இங்கே தான் நம்ம அடுத்து போக போறோம். வெயிலில் டயர்டாகக்கூடாதுங்கிறதுக்காக தான் இந்த மாதிரி அங்கங்கே ஆர்ச்சி கட்டி உட்காரதுக்கு எல்லாமே ரெடி பண்ணி வச்சிருக்காங்க. செமையா மூச்சு வாங்குது. இதுக்கடுத்து நம்ம மேலே ஏறி போக வேண்டியிருக்கு. இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். கிட்டத்தட்ட இன்னும் 1000 படி இருக்குது. ஸோ வாங்க போய் பார்க்கலாம். எவ்வளோ படிக்கட்டு ரீசெண்டாக ஏறி இருக்கோம். ஆனால் இங்கே என்னன்னு தெரில, ரொம்ப மூச்சு வாங்குது. ஒரு வேளை ரொம்ப செங்குத்தாக இந்த படிலாம் இருக்கா என்னன்னு தெரில. ஒவ்வொரு அர்ச்சுக்கும் நின்று போக வேண்டியதாக இருக்குது. கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குன்னு சொல்லணும். ஏன்னா மற்ற கோயில் படிக்கட்டு ஹைட்லாம் கம்பேர் பண்ணும்போது இது கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக தான் இருக்குது. 307 படி தான் வந்திருக்கோம் பாருங்க. ஆனால் இதே என்னால் மேனேஜ் பண்ண முடியல. அந்த அளவுக்கு ஸ்லோப்பாக இருக்குது படி. மேபி ஸ்லோப்பாக இருக்கனால இந்த அளவுக்கு கால வலிக்குதான்னு தெரில. எப்பா இங்கேருந்து சிட்டி வேற லெவல் வியூவாக இருக்குங்க. படியும் ஓவர் ஸ்லோப்பாக இருக்குது. அதாவது மட்டமாக இல்லாமல் ஸ்லோப்பாக இருக்குங்கிறனால தான் இப்படி இருக்கு போல. நம்மால ஏற முடியாம தவழ்ந்து வந்துட்டு இருக்காரு. அந்த வீடு வேலையோட இருக்கு. மீன முடியல. நான் கூட மழை சின்னதான் இருக்கு, கொஞ்சம் ஈஸியா வந்துடலாம் உள்ள நினைச்சா
இது அவ்வளோ ஈஸி இல்லை சொல்லப்போனால். இங்கே ஏற வழியில் லெஃப்ட் சைடில் பாருங்கள், இங்கே சப்தகன்னி மார்க்கம் போட்டிருக்கோம். பெரிய பாறை இருக்கும், அந்த பாறைக்குள்ளே குகை மாதிரி போகும். இங்கே தான் அந்த சப்தகன்னி மார்கள் சிலையெல்லாம் இருக்குது போல். ஸோ வாங்க பார்க்கலாம். இப்போ பார்க்க குகை மாதிரியே இருக்குங்க, வேலை இருக்குது. இங்கே பாருங்கள், இங்கே சாமியெல்லாம் இருக்காங்க, வரிசையாக நிறைய பேர் இருக்காங்க. அது வரையும் போகுது, அதுக்கு அங்கிட்டு போகுது, அது அப்படியே கீழே போயிடும் போல். இடம் பார்க்கவே பயங்கரமாக தான் இருக்குது. இங்கே ஒரே பாறையா. ஓகே, மேலே ஏற ஆரம்பிப்போம். பின்னாடி ஓடு வந்து புங்க பக்கத்து பாரு, எப்பா ஜம்ப் பண்ணுதுங்க, கையை கீறி விட்டுருக்கும் போல. இந்நேரம் கிரி எவ்வளவு வெயிட் பண்ணுது பாரு, எப்பா. வருது பாரு, இந்த பாரு. நீங்க முன்னாடி வீடியோ ரொம்ப முக்கியமா. என் குரங்கு தொல்லை ரொம்ப அதிகமாகவே இருக்கு. கையில் ஒன்றுமே கொண்டு போக முடியாதுன்னு கீழே சொன்னாங்க, அதே மாதிரி தான் இருக்கு. இது மட்டும் இல்லாமல் நிறைய குரங்கு இருக்கு, எல்லாம் சேர்ந்து நம்மளை வந்து அட்டாக் பண்ண வருது. எங்கள்கிட்ட தப்பிச்சு பூஜை அவனை மேலே கொண்டு போகிறதே பெரிய விஷயந்தான். மிரட்டிக்கிட்டே கையில் பிடிச்சி வச்சுட்டு போனால் தான் உண்டு, இல்லைன்னா அவ்வளோதான். பாருங்க எவ்வளோ கேஷுவலாக உட்காந்துருக்குன்ட்டு, நம்மள்ட்ட புரிஞ்சுறதுக்கு நம்ம கூடயே ட்ராவல் பண்ணுறது. அங்கே பார்த்தீங்களா எவ்வளோ குரங்கு, இது கம்மி தாங்க. இங்கே ஒரு 10 பண்ணி தான் நிற்கிது. கிட்டத்தட்ட 50 குரங்கு எங்களை அப்படியே ரவுண்ட் அப் பண்ணிருச்சு. அப்போ என்னால் வீடியோ எடுக்க முடியல, சுற்றி அட்டாக் பண்ண என்னால் ஒன்றும் பண்ண முடியல. குச்சி வச்சுட்டு மிரட்ட வந்து எல்லாம் போணுச்சு, இல்லைன்னா அவ்வளோதான். எல்லாம் ஜம்ப் பண்ணி கரெக்டாக பைய பிடுங்க தான் பார்க்குது. நல்ல நம்மளையும் கிடைக்க ட்ரை பண்ணிச்சு, குச்சினால ஒன்றும் பண்ண முடியல எங்களால். எப்படியா எங்கள்கிட்ட எஸ்கேப் ஆகி வந்தாச்சு. ஐயர் மலையில் இப்படி ஒரு டிஃபிகல்ட்டி இருக்குன்னு எதிர்பார்க்கல. வாங்க, இதுக்கு அடுத்து இது விநாயகர் கோவிலாக தான் இருக்கணும்னு நினைக்கிறேன். இதுக்கு அடுத்தும் மேலே போனோம், ரைட் ஏறி போகணும் போல. இங்கே வழியே காணும், இருக்கா? பூட்டி இருக்கா? பூட்டி இருக்கு. ஓ, இது அவங்க வந்து தான் திறக்கணும் போல. இங்கே விநாயகர் இருக்காரு, இங்கே சாமி கும்பிட்டு இதுக்கடுத்து தான் மேலே ஏறணும் போல. இங்கே தான் இப்போ பூட்டி இருக்கு. ஸோ ஐயர் வரணும்னு நினைக்கிறேன். அவர் வந்ததுக்கப்புறம் தான் நம்ம இப்போ இது பண்ண முடியும். இயர்லியாக ஏறி வந்தெல்லாம் பார்த்தா இவ்வளோ கஷ்டப்பட்டு வந்து இங்கே வந்து உட்கார வச்சுட்டாங்களே. இங்கே எப்படி பூட்டிட்டாங்க, என்ன பண்ணுறது? 9 மணிக்கு தான் வந்து வருவோம், ஐயர் மேலே ஏறி வருவாங்கன்னு சொன்னாங்க. இப்போ அவர் எப்போ வந்து எப்போ திறக்கிறது? இப்போ மணி 8:30 ஆயிடுச்சு. எப்போ அவர் வருவான்னு தெரியலையே. ரோப் போதே நம்மள்ட்ட இருந்து இந்த பழத்தை எப்படியாச்சும் அது பிடிங்கிட்டு போயிடணும், அதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கு. அது வரையும் உட்காந்து பேனு பார்க்கறது பத்தியா இல்லையா? எப்பா ஜஸ்ட் மிஸ். வழியா ஐயர் வந்துட்டாரு. ஒரு வழியா 9:15 இந்த கேட்டை திறந்தாங்க. ஆனால் நாங்கள் 8:30 இங்கே ரீச் ஆயிடுச்சு. இந்த குரங்கு தொலை தாங்க தாங்க முடியல, கையிலே வந்து பிடிங்கிட்டு போகுது. இப்போ இங்கேருந்து நாங்கள் மேலே ஏற ஆரம்பிச்சாச்சு. ஸோ அங்கே போகலாம். இங்கேருந்து இன்னும் ஒரு 1/4 தூரம் இருக்கும்னு நினைக்கிறேன். பக்கம் வந்துட்டோம் நினைக்கிறேன். பக்கத்தில் வந்தாச்சு. இந்த தெரியுது அந்த ரோப்பு, இந்த ரோப்பில் தான் ஐயர் வராரு. வந்துட்டு தான் இந்த கேட்டை திறக்கிறாரு. ஒரு வழியாக மேலே வந்தாச்சு. வந்துட்டு இங்கெல்லாம் க்ளீன் பண்ணிட்டு இருக்காங்க. நல்லா பெரிய கோட்டை மாதிரி கட்டியிருக்காங்க இங்கே. இதுதான் அந்த ரோப்பு வர இடம். ஸோ இங்கேருந்து தான் நம்ம மேலே ஏறணும். பக்கத்தில் வந்தாச்சு. அப்பா இங்க என்ன குரங்கு நிறைய இருக்கு. இங்க நிறைய கல்வெட்டுலாம் இருக்குப்பா. இப்போ நம்ம அம்பாளை தரிசனம் பண்ணிட்டு வந்தாச்சு. அடுத்து இப்போ நம்ம சிவனை பார்க்க தான் போகிறோம். உள்ள வந்தாச்சு. உள்ளக்க ஒரு இது மாதிரி இருக்கு, நிறைய சிலையெல்லாம் இருக்கு. ஓ எல்லாமே சிவன்.
இந்த சைடு போகணும் இங்கிட்டு சும்மா மண்டபம் மாதிரி இது. இங்கே வவ்வால் நிறையா இருக்கும் போல. வவ்வால் ஸ்மெல்லு ஓரா இருக்கு. இதான் இது என்ன சொல்லுவாங்க? கொடிமரம் இருக்கு. கொடிமரம் இருக்கு. இங்க என்ன அடுத்து நம்ம உள்ள போகணும். இதுதான் வழி. இந்த பைரவர் வழி காட்டுறாரு. இங்கிட்டுதான் போகணும். இங்கிட்டு போறதுக்கு முன்னாடி இதுதான் ஏறி வர வழி. இதுக்கிட்ட சைடில் ஒரு பாதை போகும். இந்த பாதையில ஏறி பார்த்தீங்கன்னா ஒரு செம வியூ கிடைக்கும். அதுதான் இந்த வியூ. இங்க வா, வேற எல்லாம் வியூ இருக்கு. இங்க வா. கோயிலில் போறதுக்கு முன்னாடி இந்த வியூவை கண்டிப்பா மிஸ் பண்ண பாருங்க. உண்மையிலே வேற லெவலா இருக்கும். ட்ரோன்ல இதோட வியூவை இன்னும் தெளிவா சூப்பரா காட்டுறேன். முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு நம்ம சேனல் லைக் பண்ணிட்டு ஷேர் பண்ணிக்கிங்க. கோயிலுக்குள்ள கேமரா அலோடு கிடையாது. ஸோ வி வில் see you on next video. Bye.